11th மேக்ஸில் எக்ஸைஸ் 10.2ல தேர்ட் சம்மும் ஃபிஃப்த்து சம்மும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த தேர்ட் சம்மை பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சைன் எக்ஸ்ன்னு இருக்குது. இந்த கொஷின் வந்து இப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸுக்கு தனியாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வந்திருக்கும், 1 பவரில் 1 இருந்தால் 1 நம்ம டிஃப்ரென்ஷியேட் சொல்லியிருக்கோம். ப்ளஸ் சைன் எக்ஸ் இருந்துச்சுன்னா சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ்னு இப்படி தனித்தனியாக எக்ஸுக்கு தனியாக சைன் எக்ஸ் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்போம். ஆனால் இது ரெண்டுக்கு இடையில என்ன இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ யூவி மாடலில் போடணும். யூவி மாடல்னால் யூவி ஈக்குவல் டு யூவை வச்சுக்கணும், வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ளஸ் வியை வச்சுக்கிட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதாவது ஏதாவது ஒன்றை வச்சுக்கிட்டு இன்னொன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ பண்ணலாமா, எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இதை எக்ஸு சைன் எக்ஸா, முதல்ல எக்ஸை வச்சுக்கிறோம், சைன் எக்ஸை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். சைன் எக்ஸை பண்ணால் என்ன வரும், காஸ் எக்ஸ். அதுக்கப்புறம் ப்ளஸ் சைன் எக்ஸை வச்சுக்கிறோம், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ எக்ஸு காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ். ஸோ சம் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி ஃபிஃப்த்து சம்மையும் ஒர்க் அவுட் பண்ணலாமா. ஃபிஃப்த்து சம்மில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான், டி கியூ காஸ் டீன்னு கொடுத்துருக்கான். அப்போ இது ரெண்டுக்கு இடையில மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ இதை தனியாக பண்ணணும், இது தனியாக இருக்குது. இதே ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம இது டி கியூப் தனியாக பண்ணுவோம், காஸ் டி பண்ணுவோம். ஆனால் மல்டிப்ளிகேஷன் இருக்கனால இது யூவாக வச்சுக்கிறோம், இதை வியாக வச்சுக்கிறோம். இப்போ என்ன செய்யலாம், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் என்ன செய்கிறோம், முதல்ல டி கியூபை அப்படியே வச்சுக்கிறோம், காஸ் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். காஸ் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் டி ப்ளஸ் அதுக்கப்புறம் காஸ் டி அப்படியே வச்சுக்கிட்டு டி கியூபை பண்ணுறோம். டி கியூப்னா ஃபார்முலா என்ன, டி கியூப்னா எக்ஸ் பவர் என் ஃபார்மேட்டில் போட போகிறோம். அப்போ என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்னா, ஸோ அந்த ஃபார்முலாவில் போட போகிறோம். அப்போ டி கியூப் எப்படி பண்ணலாம், 3t 3 மைனஸ் 1 2, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இப்படியே இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், ஆன்சர் கிடச்சிரும். அப்போ மைனஸ் டி கியூப் சைன் டி ப்ளஸ் 3t ஸ்கொயர் காஸ் டி நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ இதே கொஸ்டின் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் டிவைட் பை சைன் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா யூ பை வி மாடலில் பார்க்க போகிறோம். இதை யூவாக வச்சுக்கிறோம், இதை வியாக வச்சுக்கிறோம். ஃபார்முலா என்ன, யூ பை வி ஈக்குவல் டு வியை அப்படியே ஸ்கொயர் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு எதை ஸ்கொயர் பண்ணுறோம், வியை தானே, அதை அப்படியே வச்சுக்கோங்க. யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், மைனஸ் யூவை வச்சுக்கோங்க, வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா, எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு வி என்னது, சைன் எக்ஸு. அப்போ அதை ஸ்கொயர் பண்ண போகிறோம், சைன் ஸ்கொயர் எக்ஸு. இப்போ வியை ஸ்கொயர் பண்ணிட்டோம், அதே வியை தானே நம்ம வச்சுக்கணும். அப்போ சைன் எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாமா, அவ்வளோதான், முடிஞ்சு. யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். யூ என்னது, எக்ஸு. எக்ஸு பவரில் 1 இருக்குது. அப்போ 1 பவரில் 1 இருக்குது, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆன்சர் என்ன, 1, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. மைனஸ் அடுத்தது எக்ஸை வச்சுக்க போகிறோம், அதாவது யூவை வச்சுக்க போகிறோம். யூ என்னது, எக்ஸு. வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். வினா என்னது, சைன் எக்ஸு. சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸுங்களா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் சைன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் டிவைட் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ அப்படியே விட்டுறலாம்.